போஸ்ட் ஆஃபீஸுகளுடைய நிலைமை என்னவா இருக்குது, தமிழகத்தில் அஞ்சல் துறையினுடைய நிலை என்னவா இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் உட்புகுத்த வேண்டும் என்பது குறித்து தான் இன்றைய தீர்வுப்பாளம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். போச்சம்பள்ளி பகுதி, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போச்சம்பள்ளி பகுதியில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல வேலை முடியுங்களா? கம்ப்யூட்டர்ன்றீங்க, ஆப்ரேட்டர்ன்றீங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன். இல்லன்றதில்ல, நீங்க ஒரு ஆள் இருக்கிறீங்க, 100 பேர் நிக்கிறாங்க, 2 நிமிஷத்துல முடியுமா உங்களால? முடியாதுல்ல. அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயும். அது தெரிஞ்சுக்க முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் பார்க்காத மீடியாவா? எல்லாம் பார்த்தாச்சு நாங்க. ஆமா, நாங்க சும்மா உட்காந்துருக்கலைங்க, வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நாங்க இங்க காலையில 9 மணிக்கு வந்து நைட் 9 மணிக்கு போயிட்டு இருக்கிறோம். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க பப்ளிக் வந்துட்டு போயிருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்துட்டு போயிருங்க. மாசத்துக்கு ஒரு தடவை வரீங்க நீங்க, இல்ல 4 நாளைக்கு ஒரு தடவை வரீங்க. நான் பொழுது நீங்க உட்காந்து வேலை பாக்குறேன். நான் எனக்கு தெரியும். பாத்ரூம் போவேன், இங்க பாத்ரூம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. போற பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். நானு நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? வேணான்னு சொல்லியே 12ல இருந்து 2:30 வரைக்கும் நாங்க நின்னுக்குறோம் 50 பேருக்கு மேல. ஆமா, பண்ணிட்டு தான் இருந்தோம். நான் என்ன பண்ணாம நீங்க பண்ணவே இல்ல, க்ளோஸ்ல தான். நீங்க பண்ணலன்னு சொல்லி நீங்க பப்ளிக் சொல்றதெல்லாம் நாங்க இது பண்ண முடியாது. நாங்க பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு தெரியும் நாங்க பண்ணது. புரியுதுங்களா? நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள தான் சாப்பிட்டு. நான் புக் பண்ண டைம் காமிக்கட்டுமா? நவால் வரலாம்னா யார் கேட்பீங்க? என்னதானே கேட்பீங்க? அப்ப அந்த டைமுக்கு அனுப்பி ஆகணுமா இல்லையா? நானு எல்லா வேலையும் செய்யணுங்கிறீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கானாலும் முடியாதுன்னு நான் எப்படி சார்? அது ஓபன் ஆகணும் 1/2 மணி நேரத்துக்கு ஆகணும். ஆமா, கவர்மெண்ட் தாங்க, அதே கவர்மெண்ட் தான் நான் சொல்றேன். ஆமா, நீங்க கேட்டுங்க, எங்க டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டுங்க, செஞ்சுக்குங்க. போச்சம்பள்ளியில் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக அஞ்சல் நிலையம் இயங்கி வருகிறது. கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக போதிய வசதி இல்லாமல் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் அஞ்சல் நிலையத்திற்கு புதிய சொந்த கட்டிடம் வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில், புதியதாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த போஸ்ட் மாஸ்டர் அசோக் குமார் டெபாசிட் செய்ய வரும் வாடிக்கையாளர்களை திருப்பி அனுப்புவதாக புகார் எழுந்துள்ளது. 1:30 மணிக்கு வந்தாலும் இல்ல, இப்ப நாங்க போட முடியாது, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, சரி, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணாக்க 2 மணிக்கு கேஷ் போடுற இது செக்ஷன் க்ளோஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடறாங்க. இதே மாதிரி 4 மாசமா பண்ணிட்டு இருக்காங்க. மாசம் போயிட்டு இதே மாதிரி வெயிட் பண்ண சொல்லி என்ன ரொம்ப அலக்கழிச்சிட்டே இருக்காங்க. போச்சம்பள்ளி அஞ்சல் நிலையத்திற்கு அவ்வப்போது மட்டுமே வாடிக்கையாளர்கள் வந்து செல்கின்றனர். அப்படி வரும் வாடிக்கையாளர்களையும் உதாசீனப்படுத்தி அனுப்புவதாக புகார் வந்துள்ளது. சரிங்க சார், இப்போ என்ன எழுதுங்க சொல்லுங்க. இப்போ என்ன நாங்க எழுதுவோம் சார்? நான் உங்ககிட்ட என்கொயரிக்கு சார் இப்போ நாங்க என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு எழுதி கொடுக்கணுமா? இல்ல போலீஸ் மேல எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு வரணுமா? இல்ல அவர் மேல நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதனால நீங்க என்கிட்ட கொடுங்க, அவர் மேல நாங்க நடவடிக்கை எது 3ல எதுனா ஒன்று சொல்லணும். நாங்க என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க ரெடி பண்ணுங்க. நாங்க தெரிஞ்சு நான் ஏன் சார் அன்னைக்கு எழுதி கொடுத்தோம் திருப்பி எழுதிக்கிறீங்க? எதுக்காக எழுதி சொல்றீங்க? நாங்க இனிமேல் எழுதி கொடுக்குற மாதிரி இல்ல, சொல்லிருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாங்க போயிட்டே இருக்கிறேன், முடியாது சொல்லுங்க. நீங்க வரவே தேவையில்லை. நாங்க எங்களுக்கு ஆபீஸ் நாங்க சொல்லியாச்சு, நடவடிக்கை நீங்க அவங்க மேலதான் போகணும். வேற எதனா பேசுறதுக்கு நடவடிக்கை நாங்க செய்தி போறதா எங்க வேலை, மத்த நடவடிக்கை எடுத்து உங்க வேலை. நாங்க வேற எதுக்கு வரலாங்க? எங்க கைது பண்ணல. பாத்ரூம் இல்லனா கூட ஒரு லேடிஸ் கிட்ட பேசலாம் சார். ஒரு டெபாசிட் பண்ண லேடிஸ் வந்தா பாத்ரூம் வசதி இல்ல, அதெல்லாம் நம்ம பேசலாம். ஒரு ஆபீஸ்ல இருக்கிறவங்க நீங்க அங்க தான் சார் பாத்ரூம் வசதி இல்ல, நான் வந்து சர்வீஸ் பண்ணவனா பாத்ரூம் கட்டி தர முடியுமா, டாய்லெட் கட்டி தர முடியுமா? நீங்க என்னன்னா சரியான பாதையில போறீங்க. ஆமா, கடைசி வரைக்கும் போக மாட்டீங்க. இல்ல சார், நாங்க கரெக்டா இருக்கோம். இல்ல, சரியான எங்களுடைய இது கரெக்டா இருக்கு பண்றீங்க. ஆமா, இங்க பண்றீங்க. ஆமா, கடைசி வரைக்கும் போக மாட்டேங்கிறீங்களா? அவனால போச்சம்பள்ளி அஞ்சல் அலுவலகம் காலை 8:30 மணிக்கு துவங்கும் நேரத்தில் டெபாசிட் செய்ய வந்தால் தற்போது அதிக பணி இருக்கின்ற காரணத்தால் மதியம் வருமாறு அனுப்பி வைப்பதாகவும், மதியம் வந்தால் காலை வருமாறு அனுப்பி விடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அலுவலக நேரத்தில் சரியாக பணியாளர்கள் இருப்பதில்லை என வினவினால் இயற்கை உபாதைகள் கழிக்க போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் செல்ல வேண்டியிருக்கிறது எனவும் அஞ்சலக ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏதாவது லெட்டரு அது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா லேட்டாக தராங்க, ஒழுங்காக லெட்டரை கொடுக்கறதில்ல. அப்புறம் நிறைய ஆதார் கட்டை அந்த மாதிரியெல்லாம் தூக்கி போட்டுறாங்க, வெளியே தூக்கி போட்டுறாங்க, கிழிச்சி வச்சிடுறாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாவது திடீர்னு ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது கொரியர் அந்த மாதிரி அனுப்பணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க 20 கிராம் வர லெட்டரை 40 கிராமு 50 கிராமு அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்து அதிகமாக வாங்குறாங்க. அஞ்சலக சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து அலைக்கழிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். டைம் ஆயிடுது, ஏறி வேலைக்கு போக முடியுமா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போக முடியுமா, கொஞ்சம் வந்தாக்க 10 மணிக்கு வாங்கன்றாங்க. 10 மணிக்கு வந்தாக்க அப்புறமா 3 மணிக்கு வாங்குறாங்க. நாங்கள் அதுக்குள்ளே அந்த அதிகாரிங்க வந்துட்டாங்களா, நாங்கள் ஏறி வேலையில் பதில் சொல்லிட்டோங்களா, காசு எடுக்க வருவோங்களா, என்ன செய்யுது. 9 மணிக்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து நீங்கள் 10:30 வாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 10:30 வந்தால் இவங்க பாத்ரூம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டால் பாத்ரூம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா போனால் பாத்ரூம் போகணுன்னா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வரும், அதனால் அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. வங்கி இல்லாத சிறிய கிராமங்களுக்கு கூட அஞ்சலக கணக்குகள் மூலம் பணம் சேமிக்கும் விதத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் முறையாக செயல்படுத்தப்படாமல் மக்களுக்கு பயனுற முடியாமல் போகிறது. வரும் காலங்களில் போதிய பணி நியமனம் செய்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தந்து அஞ்சலகங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், போச்சம்பள்ளி.